ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். அண்ட் ஸோ நம்ம வீடியோஸில் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் வந்து எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ரெகுலராக ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்ரிடே பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் 3 days இல்லை 4 days in a week நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபார் போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி. அண்ட் அது இல்லாமல் வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லையும் வந்து காப்பர், அலுமினியம், ஜிங்க், அப்புறம் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே நம்ம வந்து எப்படி மார்க்கெட் இன்னைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எப்பவும் போல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே இன்னைக்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. நம்ம மார்க்கெட் மேலே போகுதான்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமா, இல்லை மார்க்கெட் கீழே வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கண்டிஷன்ஸில் தான் அப்படியே பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் தான் இருக்குது. பேரிஷ் கண்டிப்பா கொஞ்சம் இருப்பாங்க, பட் டெஃபினட்டா மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் தான் டாமினேஷன் இருக்கும். பயஸோட டாமினேஷன் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு நிஃப்டி 50லையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ்லையும் நம்ம ரெண்டுலையுமே ப்ரெடிக்ட் பண்ணது வந்து மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட் நான் டே கேண்டில் சார்ட் தான் வச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் தான் இருந்திருக்கு. பயஸ் தான் வந்து நிறையா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை பேஸ் பண்ணி நீங்கள் யாராச்சும் என்ட்ரி வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு நாளைக்கு மார்க்கெட்டும் வந்து இதே மாதிரியே வந்து புல்லிஷ் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் பேரிஷ் பக்கம் போன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பயஸ் பக்கம் தான் இருக்கும். பயஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. புல்லிஷ் பக்கம் தான் மார்க்கெட் இருக்குது. பேஸ்ட் ஆன் தி இண்டிகேட்டர்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட், அந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு ஃபார் நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் தான் இருக்கும். பயஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். எஸ், செல்லர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒகேஷனலி செல்லர்ஸ் வில் டெஃபினெட்லி பி தேர். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 15 minutes கேண்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி ஃபினான்ஸே எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்லர்ஸ் பக்கம் தான் இருந்திருக்கு மார்க்கெட்டு. பட் அந்த செல்லர்ஸ் பக்கத்தை தாண்டி வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு பயஸ் நான் நேற்று எக்ஸாக்டாக நான் இதுதான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். செல்லர்ஸ் கண்டிப்பாக டாமினேஷன் இருக்கும். செல்லர்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து எடுத்து செல்லர்ஸ் அது கீழே எடுப்பாங்க. பட் டெஃபினட்டாக மார்க்கெட் பயஸ் பக்கம் தான் போகும் அப்படிங்கிறது நான் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக வந்து செல்லர்ஸ் உள்ள இறங்கியிருக்காங்க. பட் ஆனால் அதை விட ஜாஸ்தியாக பயர்ஸ் வந்து உள்ள மார்க்கெட்டில் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதே ட்ரெண்ட் வந்து நாளைக்கும் வந்து இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அப்படி இருக்குமாங்கிறதுனால சொல்ல முடியாது. பட் எஸ், தெர் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து அப்பில் தான் இருக்கும், பயர்ஸ் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வில் பி ஆன் த புல்லிஷ் சைட் ஃபார் போத் ஃபினான்ஸ் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். நம்ம அப்படியே குவிக்காக வந்து நம்ம காப்பர் செக்மெண்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். கமாடிட்டி செக்மெண்ட்ல வந்து காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் இருக்கும். பட் டெஃபினட்டாக வந்து அப்படியே வந்து நம்ம எப்படி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பயஸ் பக்கம் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரியே வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் எல்லா செக்மெண்ட்டுக்குமே வந்து காப்பர், அலுமினியம், ஜிங்க், நேச்சுரல் கேஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னதான் பயஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் டெஃபினட்டாக வந்து செல்லர்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். மார்க்கெட் வந்து பேரிஷ் பக்கம் தான் போகும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் இன்னைக்கு காப்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸே வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்தான். அதையும் தாண்டி வந்து 837 க்ளோஸ் 839.8 அது கூட விட்டுலாம். 837 கிட்டவே வந்து ஃபர்ஸ்ட் 15 minutes இருந்தவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 835, 833 கிட்ட வரைக்கும் அவன் போயிட்டு வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு $4 கிட்ட அவன் இறங்கியிருக்கான். நான் அந்த ஃபர்ஸ்ட் 15 minutesோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்தது பார்த்தாலுமே வந்து எனக்கு $4 கீழே இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு பையிங் ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் தி யூகே இன்வென்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பையிங் ட்ரெண்ட் வந்திருக்கு. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பையிங் ட்ரெண்ட் தான் இருந்திருக்கு. இது வந்து காப்பருக்கு. ஸோ அலுமினியமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண பேரிஷ் ட்ரெண்ட், நம்ம மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட் அதெல்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் போயிட்டான்.
அண்ட் த சேம் வித் நேச்சுரல் கேஸும் அதே தான். மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி செல்லிங் சைடு வரும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 294 to 96 கிட்ட வரைக்கும் ஹை போயிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா 291, அதுக்கப்புறம் 289 வரைக்கும்லாம் கூட போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபா கிட்ட மார்க்கெட் வந்து அவன் கீழே போயிருக்க மாதிரி நான் பாக்குறேன். இதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான், மார்க்கெட் பேரிஷ் ஆயிருக்கும்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜிங்க்குக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப தாராளம் 240 250ல 75ல ஓப்பன் ஆனவன் லோ பார்த்தீங்கன்னா 246. ஜிங்க்ல வந்து 4 ரூபா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து க்ளோஸ் டு 20,000. ஏன்னா ஜிங்க்கு 1 ரூபி டிஃபரன்ஸ்க்கே வில் கெட் 5,000 ருபீஸ். நமக்கு இதில் 4 ரூபா டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க 20,000 ருபீஸ். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி யாராச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இல்லை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் நம்ம எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் டெஃபினட்டா நான் எப்பவும் சொல்ற மாதிரி வந்து என்னோட ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. டெஃபினட்டா ஹேவ் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்ரோச்சஸ். என்னோட ப்ரெடிக்ஷன் ஜஸ்ட் ஆடிங் ஆன் டு யுவர் ஓன் அப்ரோச்சஸ் தான். ஸோ நீங்க வந்து ஒரு மார்க்கெட் புல்லிஷா இருக்க போதுன்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நானும் அது புல்லிஷா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான். ஓகே, மார்க்கெட் கண்டிப்பா புல்லிஷ் பக்கம் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அட்வான்டேஜ் இது. ஸோ ஹேவ் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அப்ரோச்சஸ். மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறது நீங்க டெஃபினட்டா உங்களோட ஓன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மூலமாவோ இல்லை இண்டிகேஷன் மூலமாவோ இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் மூலமாவோ இல்லை வேற ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் மூலமாவோ நீங்க வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால வந்து சக்சஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ். நான் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்ப்பேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நான் பார்ப்பேன், அண்ட் கரண்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வால்யூம்லாம் பார்த்துட்டு தான் என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ அதனால வந்து there might be differences. உங்களோட ப்ரெடிக்ஷனுக்கும் என்னோட ப்ரெடிக்ஷனுக்கும் there might be differences, but yes, I'll be happy if it works out at the end of the day இல்லைங்களா. as long as it works out, no problem for us. ஸோ இது வந்து இன்னைக்கு இது வந்து இனியோட ட்ரெண்ட் அனாலிசிஸ். நம்ம வந்து மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து மார்க்கெட் செல்லிங் சைடு தான் போகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. மார்க்கெட் என்னதான் வந்து புல்லிஷ் பக்கம் இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலுமினியம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் இல்லை ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் தான் போயிருந்தான். ஸோ பட் ஆனால் எனக்கு ஸ்டில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து எனக்கு இன்னும் புல்லிஷ் பக்கம் கம்ப்ளீட்டாக போகலையோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த இண்டிகேஷன்ஸ் அண்ட் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் பக்கம் போகல அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுது. அதனால ஸ்டில் செல்லர்ஸோட டாமினேஷன் டெஃபினட்டா நாளைக்கு மார்க்கெட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நாட் ஜஸ்ட் ஃபார் நேச்சுரல் கேஸ், இது வந்து அப்ளைஸ் ஃபார் காப்பர், அலுமினியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க். இது எல்லாத்துக்குமே வந்து இது அப்ளிகபிள் ஆகும். இது மார்க்கெட் வந்து இன்னும் இன்னும் புல்லிஷ் பக்கம் கம்ப்ளீட்டா போகல. எஸ், நாளைக்கு புல்லிஷ் பையர்ஸ் டாமினேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு மார்க்கெட் வந்து எனக்கு புல்லிஷ் பக்கம் போகல. எனக்கு இன்னும் மார்க்கெட் செல்லிங் சைடு இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் நாளைக்கு வந்து என்னன்னா நீங்க மேபி ஒரு வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகுது அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு செல்லிங் கால் எடுத்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா ஒரு டீசென்டான ப்ராஃபிட் நேச்சுரல் கேஸ்லாம் வந்து ஒரு 1 to 2 rupees டிஃபரன்ஸ்ல நீங்க வந்து டெஃபினட்டா பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். எஸ், ஸோ டெஃபினட்டாக ஒரு 2 to 3 rupees நீங்கள் வந்து டிஃபரன்ஸில் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் அலுமினியம் அண்ட் ஜிங்க்ல டெஃபினட்டாக ஒரு 1 rupee டிஃபரன்ஸில் பார்க்கலாம். காப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு 1.5 to 2 rupees நீங்கள் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். செல்லிங் சைடு எடுத்தீங்க அப்படின்னா அது மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்க்கு மார்க்கெட் வந்து பையிங் சைடு இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் ஃபார் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் காப்பர், அலுமினியம், ஜிங்க், நேச்சுரல் கேஸ் இது எல்லாத்துக்குமே மார்க்கெட் வந்து நாளைக்கு என்னதான் பையர்ஸ் மார்க்கெட்ல, ஏன்னா இப்போ வரைக்குமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் செக்மெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நாளைக்குமே பையர்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க, பட் செல்லர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும். ஜாஸ்தியாவே பையர்ஸை விட செல்லர்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுபடி தான் நடக்க போகுதா அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதா? ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து so far so good. எல்லாமே வந்து இன்ட்ராடேவே நடந்துருச்சு. 1 or 2 things வந்து it has taken 3-4 days, but that is also completely fine என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எவ்ரி டைம் வந்து நம்ம இன்ட்ராடே மட்டுமே எதிர்பார்க்கறதுங்கிறது கஷ்டம் தான். பட் அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% வந்து எனக்கு இன்ட்ராடே நடந்துருது.
ஹியர் அண்ட் தேர் வந்து எனக்கு 2 to 3 days எடுத்துக்கிறது இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் மீ. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் எஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And as usual, thanks for watching my videos and supporting me, friends.